உங்கள் தேடலை எளிமையாக்கி வாழ்வை அழகாக்கும் நித்ரா மேட்ரிமோனி. திருமணம் செய்ய உடனே பதிவு செய்யுங்கள். அண்மை செய்தியை பார்க்கிறோம். நான் தவறு செய்துவிட்டேன் என கூறி நீதிமன்றத்தில் ஜாமீன் கேட்டிருக்கிறார் நடிகர் ஸ்ரீகாந்த். போதைப்பொருள் உபயோகம் தொடர்பாக அவர் கைது செய்யப்பட்டு தற்போது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கும் நிலையில் மகனை கவனித்துக் கொள்ள வேண்டும், குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் உள்ளன, எனவே எனக்கு ஜாமீன் வேண்டும் என்று ஸ்ரீகாந்த் வேண்டியிருக்கிறார். சிறப்பு நீதிமன்றத்தில் தான் ஜாமீன் பெற முடியும் என கூறி ஸ்ரீகாந்துக்கு நீதிமன்ற காவல் விதித்திருக்கிறார் நீதிபதி. போதைப்பொருள் பயன்படுத்திய புகாரில் பிரபல நடிகர் ஸ்ரீகாந்த் நேற்று கைதாகியிருந்த நிலையில் இன்றைக்கு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். நான் தவறு செய்துவிட்டேன் என கூறி நீதிமன்றத்தில் ஜாமீன் கேட்டிருக்கிறார் அவர். போதைப் பொருளை பயன்படுத்தி நான் தவறு செய்துவிட்டேன் என்று உண்மையை ஒப்புக்கொண்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அன்பரசன் இணைந்திருக்கிறார். அன்பரசன், என்ன நடந்தது? ஸ்ரீகாந்த் என்ன சொன்னார்? கொக்கைன் போதைப் பொருள் பயன்படுத்திய விவகாரத்தில் நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போது தான் தவறு செய்துவிட்டதாக நீதிபதியிடம் கூறி அவர் ஜாமீன் வேண்டியிருக்கிறார். இது தொடர்பான தகவல்கள் தற்போது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக கொக்கைன் போதைப் பொருள் பயன்படுத்திய விவகாரத்தில் தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகரான ஸ்ரீகாந்த் நேற்று கைது செய்யப்பட்டார். நுங்கம்பாக்கம் போலீசாரால் அவர் கைது செய்யப்பட்டு தொடர்ச்சியாக 10 மணி நேரத்திற்கு மேல் விசாரணை செய்யப்பட்டு அதன் பின்பாக அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இதனிடையே அவரது வீட்டில் நேற்று போலீசார் அதிரடி சோதனை மேற்கொண்ட போது அங்கு 1 கிராம் கொக்கைன் மற்றும் 8 கொக்கைன் காலி பாக்கெட்டுகள் பறிமுதல் செய்திருந்தது. அந்த 8 காலி பாக்கெட்டுகளில் சிறிதளவு கொக்கைன் படிந்திருந்ததை அடுத்து அதனை உண்மையை கண்டறிவதற்காக தடயவியல் துறை ஆய்வுக்கு தற்போது நுங்கம்பாக்கம் போலீசார் அதனை அனுப்பியிருக்கிறார்கள். இதனிடையே அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் அவர் கொக்கைன் போதைப் பொருள் பயன்படுத்தியது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்துதான் விசாரணைக்கு பின்னர் அவரை சிறையில் அடைப்பதற்காக நேற்றிரவு எழும்பூர் பெருநகர 14வது நீதிமன்ற மேஜிஸ்ட்ரேட் தயாளன் முன்னிலையில் ஆஜர்படுத்திய போது தான் போதைப் பொருள் பயன்படுத்தி தவறு செய்துவிட்டதாக அவர் சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தனது குடும்பத்தில் ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் உள்ளதாகவும் தனது மகனை பாதுகாக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதனை முன்னிட்டு தனக்கு ஜாமீன் வேண்டும் எனவும் நடிகர் ஸ்ரீகாந்த் தெரிவித்ததாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி தயாளன் இந்த வழக்கில் ஜாமீன் பெறுவதற்கு NDPS சிறப்பு நீதிமன்றத்தில் தான் ஜாமீன் தர முடியும், தன்னால் தர இயலாது என கூறி அவரை சிறையில் அடைப்பதற்காக உத்தரவிட்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்துதான் ஸ்ரீகாந்த் தரப்பு வழக்கறிஞர்கள் முதல் வகுப்பு அறை வேண்டும் என கேட்டதன் அடிப்படையில் அவருக்கு அந்த கோரிக்கையை ஏற்று நீதிபதி தயாளன் அவர்கள் முதல் வகுப்பு சிறையில் அடைப்பதற்கு ஒப்புதல் அளித்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்துதான் தற்போது கைது செய்யப்பட்ட நடிகர் ஸ்ரீகாந்த் முதல் வகுப்பு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் ஸ்ரீகாந்தின் பின்னணி குறித்து நுங்கம்பாக்கம் போலீசார் தொடர் விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போதைய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அன்பரசன். உங்கள் தேடலை எளிமையாக்கி வாழ்வை அழகாக்கும் நித்ரா மேட்ரிமோனி. திருமணம் செய்ய உடனே பதிவு செய்யுங்கள்.